நாடு சிஎஸ்சி மற்றும் இ-சேவை ஐடி வைத்திருப்பவருக்கு இப்போதைக்கு பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்துக்கு பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் பார்த்தா இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க பல மாவட்டங்களில். ஸோ லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூலை 31 டைம் கொடுத்துருக்காங்க. என்னமான பருவம்னா காரிஃப் பருவம் 2024க்கான ஒரு பயிர் காப்பீட்டு திட்டம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நியரஸ்டாக இருக்க விவசாயிட்டு சொல்லி அவங்களுடைய பயிருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ண பாருங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரை எந்தமான பயிர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கடைசி தேதி என்ன எல்லாமே பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் இருக்கு பாருங்க. பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா இதான் வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க, PMFUY. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இன்சூரன்ஸ் பிரீமியம் கால்குலேட்டர் இருக்கு பாருங்க. இதில் போயிட்டு கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சீசன் கொடுத்துருக்காங்க காரிஃப் சைட் பண்ணிட்டு இயர் 2024 சைட் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அதை சைட் பண்ணிட்டு உங்கள் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு சைட் பண்ணிக்கலாம். சைட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சைட் பண்ணதுக்கப்புறம் கிராப் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எந்தமான பயிரெலாம் இருக்குதோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் எந்த பயிர் சைட் பண்ணிட்டு ஸோ எத்தனை ஏக்கருக்கு நீங்கள் பயிர் வைக்க போகிறீங்க, 0.40னா ஒரு ஏக்கர்னு அர்த்தம். ஸோ 0.40 கொடுத்துட்டு கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பயிருக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் பார்த்தா உங்களுக்கு இதுவாகுது. ஸோ மொத்தமாக எத்தனை ஷேர் இருக்கு, லாஸ்ட் தேதி 31/7/2000 கட் ஆஃப் டேட் பொறுத்த வரைக்கும் இதான் அந்த பயிருக்கான கடைசி தேதி. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரவுண்ட் நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மர் எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபார்மர் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி கவர்மெண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அது வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒவ்வொரு பயிராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி தேதி என்ன எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் நோட்டீஸுமே நீங்கள் விட்டு வச்சுனாவே கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சிஎஸ்சி மூலமாக அப்ளை பண்ண பாருங்க, ஏன்னா அதில் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ சிஎஸ்சி லாகின் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு PMFUY ஸ்டேட் அண்டர் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க காரிஃப் பருவம், அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ பேசிக்காக கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண பாருங்க. ஸோ எப்படி ஃபில் பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்க, என்னமான பயிர் வச்சிருக்காங்க, எவ்வளோ அடங்கல் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட இவையை கேட்டு அடங்கல் எழுதிவாங்க சொல்லுங்க. ஏன்னா அடங்கல்ல தான் அவங்க என்னமான பயிர் வச்சிருக்காங்க, அந்த எவ்வளோ ஏக்கருக்கு பயிர் வச்சிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடங்கல்ல எவ்வளோ எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்க, நீங்களே ஓனா என்ட்ரு பண்ணாதீங்க. அடங்கல்ல தெளிவாக தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறத பார்த்து கஸ்டமர் என்ன பயிர் சொல்கிறோம் அந்த பயிருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக சிஎஸ்சி மூலமாக உங்களுக்கு கமிஷன்ஸ் இருக்க போது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, ஒரு சில பேருக்கு இனிமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரியாம இருக்கு. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.